ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டினுடைய பலன்கள். தமிழர்களாகிய நமக்கு தமிழ் புத்தாண்டு தான் நடைமுறையில் நாம் பின்பற்ற வேண்டும். இருந்தாலும் உலகம் முழுக்க ஆங்கில புத்தாண்டை கணக்கில் எடுத்துக்கொள்வதால் நாம் நியூ இயரை ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுகின்றோம். இருந்தாலும் தமிழ் புத்தாண்டை தான் கொண்டாடுவதும் பின்பற்றுவதும் நமது கடமையாகும். ஆக இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது 14/4/2026 சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று, அன்றைய திதி துவாதிசி, அன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கூடிய காலை 8:45 மணி அளவிலே மீன ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மேஷ ராசிக்கு வருவார். அன்றுதான் பராபவ வருஷம், அதாவது தமிழ் புத்தாண்டினுடைய வருஷத்தினுடைய பெயர் பராபவ வருஷம். பராபவ வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அன்றைய லக்னம் ரிஷப லக்னம், அன்றைய ராசி கும்பராசி, சந்திரனுடன் ராகும், சிம்மத்திலே கேது இருக்கின்றார். லக்னத்திற்கு 2லே குரு பகவானும் 2 புதன் 11லே பரிவர்த்தனையாக இருக்கின்றார்கள். 11லே சனி செவ்வாயும் இருக்கின்றார்கள். 12இல் சூரியனும் சுக்கிரனும் இருக்கின்றார்கள். அன்றைய கிரகநிலை மேலே சொல்லப்பட்ட இதுதான் அன்றைய கிரகநிலை. இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். இந்த புத்தாண்டில் பொதுவாக வருடப்பலனை நாம் பார்க்கும்பொழுது பெரிய கிரகங்களான 4 கிரகங்களை பார்ப்போம். ஒன்று சனி, அடுத்தது குரு, ராகு, கேது. அந்த வகையிலே இந்த வருடம் குரு பயிற்சி பலன்களும் ராகு கேது பலன்களும் நடக்க இருக்கிறது. சனி பயிற்சி பலன்கள் இல்லை. ஆக இந்த தமிழ் புத்தாண்டில் குரு பயிற்சி திருக்கணித பிரகாரம் 2/6/2026 அன்றும், வாக்கியப்படி 26/5/2026 அன்றும் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகின்றார். அதாவது கடகத்திலே உச்சமடைகின்றார். ராகு கேது பயிற்சிகள் 5/12/2026, அதாவது 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2026 அன்று சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடகத்திற்கும், கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மகரத்திற்கும் வருகின்றார். திருக்கணித பிரகாரம் அவரே வாக்கியப்படி 13/11/2026 அன்று அவர் பயிற்சி ஆகின்றார். ஆக சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும், கும்பத்திலிருந்து மகரத்திற்கும் பயிற்சி ஆகின்றார். ஆக பெரிய கிரகங்கள் குருவும் ராகு கேது பயிற்சி மட்டும் இந்த வருடம் பயிற்சி ஆகியிருக்கிறது. ஆக சனி பகவான் பயிற்சி ஆகவில்லை. இதை மனதில் வைத்துத்தான் 12 ராசிக்கும் அந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும், எந்த விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் தங்கும் தடைகளும் எப்படியெல்லாம் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில் வரப்போகிறது என்பதை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். துலாம் ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வருடம் முழுக்க 6லே தான் இருக்கப் போகின்றார். மற்றபடி குருவும் ராகு கேதுவும் மாற்றங்கள் இருக்கிறது. அதாவது 2ஆம் தேதி 6ஆம் மாதம் அன்று 9லே மிதுனத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் கடகத்திலே உச்சமடைவார். 5லே இருக்கக்கூடிய ராகு கும்பத்திலே இருந்து மகரத்திற்கு வருவார். அதாவது 5ஆம் தேதி டிசம்பர் மாதம். அதே 11லே இருக்கக்கூடிய கேது பகவான், சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடகத்திற்கு செல்வார். இதில் என்னவென்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு 6லே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் குரு பகவானுடைய சம்பந்தம் கிடைக்கிறது. டிசம்பர் மாதத்திலிருந்து ராகு கேதிற்கும் குரு சம்பந்தம் நேரடியாக கிடைப்பதனால் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு, துலாம் லக்னக்காரர்களுக்கு யாராக இருந்தாலும் இந்த புத்தாண்டு மிக பெரிய அளவிலே வெற்றியும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கட்டாயம் தரப்போகிறது என்பதால் துலாம் ராசிக்காரர்கள் தமிழ் புத்தாண்டை வருக வருக என்று நிச்சயமாக அன்போடும் மலர்த்தூவி நீங்கள் வரவேற்கலாம். காரணம், உங்களுடைய துலாம் ராசிக்கும் துலாம் லக்னத்திற்கும் மிகவும் சாதகமாக குருவும் 10லே இருந்தாலும் அவருடைய உச்ச பலத்தாலும் அவருடைய பார்வை பலத்தாலும் ராகு கேதுக்கும் தொடர்பு ஏற்பட்டு சனிக்கும் தொடர்பு ஏற்பட இருப்பதினால் மிக பெரிய அளவிலே யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் மிக பெரிய அளவிலே வளர்ச்சி கட்டாயம் அடையப் போகிறீர்கள் என்பதே அடிப்படை விஷயமாகும். முதலில் எப்படிப்பட்ட பலன்களாம் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு வரப்போகிறது என்பதை அடிப்படையாக பார்த்துக் கொள்வோம். முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் மிக பெரிய அளவிலே கொடி கட்டி பறப்பார்கள். சிறிய குழந்தைகள் உட்பட பட்டப்படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு படிக்கின்ற மாணவ மாணவிகள் வரை, இளைஞர்கள் இளம்பெண்கள் வரை படிப்புத் துறையில் கட்டாயம் சாதனை படைப்பார்கள். படிப்புக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் பெற்றோர்களுக்கு உருவாகலாம். அல்லது நீங்களே சொந்தமாக சுய தொழில் செய்தோ அல்லது அரசாங்கத்தின் மூலமாக தனியார் தொண்டு நிறுவனங்களின் மூலமாக கூட பணத்தை பெற்றுக்கொண்டு பெரிய அளவில் சாதனை புரியக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உருவாகலாம் என்பதே அடிப்படை விஷயம். படிப்புக்காக வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். திருமணம் ஆகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான
முறையே திருமண யோகம் இந்த முறை கட்டாயம் கூடி வரும். காரணம் 10 தானே குரு பகவான் வந்தார் என்று நீங்கள் நினைக்கலாம். அவருடைய திருப்பார்வை 2ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் திருமணம் அற்புதமாக முடிந்து குடும்பங்கள் கட்டாயம் உண்டாகும். பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரலாம். பெரிய பொருளாதார வளர்ச்சியை நோக்கி சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு பெரிய ஏற்றமாக முன்னேற்றமாக இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு கட்டாயம் அமையும் என்பது தெளிவு. தொழிலுக்காகவும் மற்ற எந்த விஷயங்களுக்காகவும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அடிக்கடி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகலாம். அதன் மூலமாக மிக பெரிய வளர்ச்சியும் பெரிய யோகமும் லாபங்களும் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். வெளிநாடுகள் செல்வதன் மூலமாக வெளியூரின் பயணங்கள் மூலமாகவும் உங்கள் கடந்த காலத்தில் வெற்றி பெற முடியாத முயற்சிகளெல்லாம் கட்டாயம் வெற்றியடையும். திருமணமாகி பல ஆண்டுகளாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் அற்புதமான முறையிலே தமிழ் புத்தாண்டு முடிவதற்குள் குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டாகும். அதற்கு அடிப்படை காரணம் 5ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவான் 6லே குரு பகவானுடைய வீட்டிலிருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் அற்புதமான முறையில் புத்திர பாக்கியம் கட்டாயம் உண்டாகும். பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும். கடன்கள் எவ்வளவு இருந்தாலும் அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், எதிரிகள் இருந்தால் அவர்களெல்லாம் காணாமல் போகக்கூடிய வெற்றி அடையக்கூடிய சாமர்த்தியம் செல்வமும் செல்வாக்கும் உங்களுக்கு தேடி வரும். பிள்ளைகள் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உண்டாகலாம். அதற்காக பெற்றவர்கள் நீங்கள் கடன் வாங்கலாம். அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆக கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு பல வகையான சாதகங்களாக இந்த தமிழ் புத்தாண்டில் அமைந்திருப்பதால் இந்த தமிழ் புத்தாண்டு இளைஞர்கள் முதல் பெரிய நடுத்தர வயதில் உள்ளவர்கள் பெரியவர்கள் வரை சகல விதமான நன்மைகளும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றார்கள் மிக பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும். குறிப்பாக பெண்கள் பெரிய அளவிலே முன்னேற்றத்தை அடைவார்கள். பெண்களுக்கு தாயின் வீட்டின் மூலமாக சீதனங்களும் சொத்து சுகங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமான முறையில் உண்டாகும். காரணம் குரு பகவானுடைய பார்வை 4ஆம் வீட்டிற்கும் 4ஆம் வீட்டு அதிபதியான சனிக்கும் நாளிலே வரக்கூடிய ராகுக்கும் சேர்ந்து கிடைப்பதினால் பெரிய அளவிலே முன்னேற்றங்கள் உண்டாகும். வேற்று மதத்தின் உடனுடன் வேற்று மொழி பேசுவருடைய உங்களுடைய நட்போ தொழில்முறையான நட்புகள் உண்டாகும். அதன் மூலமாக லாபங்களும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு. பலர் சொந்த தொழிலை ஆரம்பிப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகும். சொந்த தொழிலை புதிதாக ஆரம்பிப்பவர்களுக்கு பெரிய வரவேற்பு உண்டாகும். அதன் மூலமாக உச்ச காலத்தை அடையலாம். ஏற்கனவே தொழிலில் இருப்பவர்களுக்கு கொடி கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகளும் தொழில் கடனாக வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். தொழிலுக்காக பலருக்கு கடன்கள் கட்டாயம் ஏற்படும். தொழிலை போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் நேரடியான எதிர்ப்பும் கட்டாயம் இருக்கும். அதை நீங்கள் வெற்றி கொண்டு சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு கட்டாயம் உண்டாகும். தொழில்துறையில் கட்டாயம் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் தூள் தூளாக ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகலாம். பெரியவர்களுக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த வருடத்தில் தமிழ் புத்தாண்டில் கட்டாயம் அமையலாம். காரணம் 5ஆம் வீட்டு அதிபதி சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதே அதற்கு முழு முக்கிய காரணம். புதிய சொத்து சுகங்களையும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் இந்த தமிழ் புத்தாண்டில் பலருக்கு அமையும். பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் உண்டாகும். புதிய வீடு கட்டி கொண்டு கிரக பிரவேசம் செல்வதற்குண்டான வாய்ப்புகளும் அல்லது அதற்கு பெரிய வசதி இல்லாதவர்கள் இருக்கின்ற வாடகை வீட்டை விட்டு மிகப்பெரிய வசதியான வீட்டில் குடிவாகக்கூடிய அமைப்புகளும் உண்டாகலாம். புதிய வாகன சேர்க்கையும் பல சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டாகலாம். அதன் மூலமாக சமுதாயத்தில் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து என்ற பெரிய அளவிலே உருவாகலாம். ஏற்கனவே பெரிய தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர்கள் அதை விஸ்தீரம் பண்ணலாம். அதன் மூலமாக உங்களுடைய செல்வம் செல்வாக்கும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் கட்டாயம் உருவாகலாம். அதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் பலவிதமான உங்களை விமர்சனமும் செய்யலாம். அதையெல்லாம் நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை. பல துலாம் ராசி துலா லக்னக்காரர்கள் இது தமிழக அரசியல் தேர்தல் காலம் என்பதால் போட்டியிட்டு இடுபவர்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் பல வகையான வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு. 6லே இருக்கக்கூடிய சனி பகவான் எதிரியை தோற்கடிக்கக்கூடிய வல்லமைகளை கட்டாயம் தருவார். அதன் மூலமாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும். சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் ஒரு சிலர் மந்திரியாக ஆவதற்கும் துலாம் ராசி துலா லக்னக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். சொந்த ஜாதகத்தின் யோகமான தசாபுத்தி நடந்தும் குடும்ப உறுப்பினருடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் மிகப்பெரிய மேன்மையை துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் அடைந்தே தீர்வீர்கள் என்பது நிச்சயம். சரியான முறையில் வேலை கிடைக்காத இருந்த இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் உங்கள் மனதுக்கு இனிய வேலை கட்டாயம் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு செல்ற என்ற முயற்சி செய்வர்களுக்கும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். ஆக தமிழ் புத்தாண்டில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக யோகமாகவும் சிறப்பாகவும் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தின் தசாபுத்தியின் அடிப்படையில் அது கூட குறைய எப்படி இருந்தாலும் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதினால் குறிப்பாக குரு ராகுகேது சம்பந்தம் டிசம்பர் மாதத்திலிருந்தும் சனிக்கு வருடம் முழுக்க குரு சம்பந்தம் இருப்பதினால் பெரிய அளவில் சாதனை புரியக்கூடிய அமைப்பும் நிச்சயமாக புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அமைப்பும் பலருக்கு உண்டாகலாம். இந்த தமிழ் புத்தாண்டை நீங்கள் வருக என்று மனமாற வாழ்த்தி நீங்கள் வரவேற்கலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.